இவங்க சவுக்காச்சாரம் இல்ல. அசப்புல பார்த்தா அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க வேற. இது ஒரு அலாதி கேரக்டர். கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வருவானே. அதானே. ஹாய் லட்சுமி. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? மோகன் சௌக்கியமா? இந்த சிரிப்பை கேட்டுதான் எவ்வளவு நாள் ஆச்சு. மீனாட்சி துரைசாமி சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம். இவங்க வீட்டு குழாயை திருப்புனா தண்ணி வராது, பணமா கொட்டும். பெரிய கோடீஸ்வரி. சந்திரன் இவங்க பொழுதுபோக்கே 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது. இவங்களே கதை, இவங்களே வசனம், இவங்களே இசை, இவங்களே டைரக்ஷன். ஆனா பார்க்க வேண்டிய தட்டலை மட்டும் நம்மது. நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட, மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரக்டர். ஹலோ விஜயா, சௌக்கியமா இருக்கியா? பேப்பர்ல உன்னை பத்தி கிசு கிசு எதுவுமே காணோம். கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம்னா உங்களுக்கு தெரியாமலையா? அதானே கேட்டேன். ஆனா ஒண்ணு, இவங்க நாடகத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை போறது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உடம்பையே செருப்பா தைச்சு போட்டுருவாங்க. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. My God, எதுக்குங்க இதெல்லாம்? நாங்க எல்லாம் உங்க ரசிகர்கள். You mean fan? No, fanatics. Oh, that's much better. இங்க தாராசபையில உங்க ராமா பார்த்தோம். நைட்டு பூரா தூக்கமே வரல. அடாடாடா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. இன்னைக்கு வெடிகாலையில போன் பண்ணி ராமசுவாமி கூட அதுதான் சொன்னார். ராமசுவாமி தெரியாது? கலைக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆண்டவன் உங்களை படைச்சிருக்கான். நீங்க கலைத்தாயின் கை குழந்தை. இதேதான் போன வாரம் மேடையில சொன்னார் சின்னவர், நம்ம எம்ஜிஆர். ஏய், ஐஸ் வச்சது போதுண்டா. இதான் கடைசி பெரிய ஐஸ் கட்டி வைக்க போற பாரு. எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 20, 22. மை காட், எனக்கு 45 வயசு ஆகுது. 45? 45? எங்க அம்மா வயசுடா? ஆமா. வெளியே போர்ட்ல துரைசாமி எழுதி இருக்கு. அவங்க புருஷனா? ஆமா, சொந்த புருஷனா? சரி சரி. இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. எப்படிடா சொல்றது? அவங்க டிராமான்னா நாம உயிரையே விடலையா, அது மாதிரி நமக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. சும்மா கேளுடா. உயிரையா? தைரியமா கேளுங்க. நீங்க எனக்காக ஒரு வேஷம் போடணும். இதுக்கா இப்படி பயப்பட்டீங்க? என்ன வேஷம்? அம்மா வேஷம். அம்மா வேஷமா? இது வரைக்கும் நான் போட்டது இல்லையே. ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஜனங்க இல்லைங்க, ஜனம். ஒரே ஒருத்தர், அவர் ஒத்துக்கிட்டா போதும். ஒருத்தருக்காக டிராமாவா? அவங்க டிராமாவே தான். நீங்க உட்காருங்க, நான் விவரமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. என்னங்க பயம்? இப்ப நாங்க இல்ல. பயமும் இல்ல, பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. விசிறம்மா. தைரியமா இருங்க. இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆள போடுறது இல்ல? எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும். வேண்டாம், எடுத்துறேன். அப்பதான் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கரெக்டுங்க. கண்ணாடி கட்டிட்டு 10 வருஷம் ஏறி போச்சு. பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்க அப்பா பேரு ஐயோ பெட்டை அறிவுடைய நம்பி கழிவு பெருமாள். செத்தேன் செத்தேன் நான் செத்தேன். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம். இதான் சார் எங்க அம்மா. ஓஹோ, வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. பாத்துமா பாத்துமா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம். நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உட்காருங்க.
இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்தெடுத்திருக்கிறீங்களே, நீங்க தெய்வம்மா. ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அது உங்க புருஷன் பேராச்சே? ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டாருன்னு நீ கோதைப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முதலாளி கழிச்சிட்டாருன்னு. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார். தப்பா? தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சுட்டாங்க உங்க அம்மா. எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அடிச்சு போச்சு சார். அம்மா, வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உடம்புக்கு ஆகாது. ஏம்மா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன என் உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழுக்கி வந்துட்டேம்மா, அது சொல்றாரு. அது நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இத சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதான் சார் என் தங்கச்சி உமா. வணக்கம் ஐயா. வணக்கம். தீர்காயசர், பெரியவங்களை பார்த்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படிப்பு நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன இப்போ? பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யார் அது இந்திரன்? நீங்க தானே 10 மாசம் சுமந்து பெத்தீங்க இந்திரனை. பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டா தான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளையை பெத்ததே எங்க அம்மா மறந்துட்டாங்க சார். இல்லையாம்மா? ஆமாப்பா, மறந்துட்டேன். பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம். முருகா, இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா, அது ஒரு பொறுப்பு. நீ விழுப்பமா இருப்பா, இரு, அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுட்டான். என்னது? சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம்தான். எனக்கு பசிச்சா அவனு சோறு போட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூக்க சிண்டுவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில 10 வச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு. ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அன்னையிலிருந்து மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்லைன்னால் இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஏம்மா, மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னான். ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் ஸ்டாண்ட்ல மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? காந்தியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே பதட்டம். உங்களுக்கு தமிழ் விட்டு ஒரு பாஷையே தெரியாது. சார், லட்டு அம்மா உங்களுக்கா பண்ணினது. மகாத்மா காந்திக்கே சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு. இதை இங்க பலகாரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன். வரம்மா, வரேன். சந்திரன், அடிக்கடி வர. அடிக்கடியா? உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம்? சிரமமா? இது என் கடமைப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். Pleasure is mine. என்னப்பா இது, உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே? அது மவுண்ட் பேட்டன் மெட்ராஸ் வந்திருந்த போது 1-2 இங்கிலீஷ் வார்த்தை கத்து கொடுத்து போயிருக்காரு. அவரையும் தெரியுமா உங்களுக்கு? வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கீழே வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன். இல்லைன்னா கிழக்கு திரும்பி வந்தாலும் வந்துடும். அம்மா, என்ன எவ்வளவு தூரம்? உன்னை பார்க்கதான் வந்தேன். இந்த என்னம்மா? வரவே எதுக்குமா? கட்டிக்கிட்டான். இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும். பீரோவை திறந்து பார்த்தேன், எல்லாம் கட்டிக்கிட்ட புடவையாவே இருந்தது. சரி, புதுசா ஒண்ணு வாங்கலான்னு கடைக்கு போனேன். அங்க இந்த புடவைய பார்த்தேன். என்னமோ உன் ஞாபகம் வந்தது, வாங்கிட்டேன். எதுக்குமா வீண் செலவு? வீண் செலவா? லட்சமா பணம் இருக்கு. அம்மாவை கூப்பிட யாரும் இல்ல. ஆனா நீ என்ன எத்தனை தடவை வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட்டுருப்பேன். உனக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்க கூடாதா? கொஞ்சம் காஃபி சாப்பிட போன விட்டுடுவேனா? சரி, கொடு. வேண்டாமா? நீயே கேட்டு நீயே வேண்டாங்கிற? எனக்கு வேண்டாதவங்களுக்கு தான் காஃபி கொடுத்து கம்பல் பண்ணுவேன்.
சார் விஸ்கியா பிராண்டியா? நான் காந்திடா. போடா. என்னங்க மிஸ்டர் எம்டி, இந்த நெக்லஸ் எங்க வாங்குனீங்க? 100 மார்க். ஏண்டியம்மா ராஜி, உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்கார்? இல்லையே, தண்டார்பேட்டையில தான் இருக்காரு. மாத்தல் ஆயிடுச்சா? சொல்லவே இல்லையடி எனக்கு. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்போ? மாப்பிள பாத்துட்டியா? பார்த்தாச்சு. பார்த்தா என்ன பிளான்? அவனை முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்திருக்கீங்க? இந்த தில்லு முள்ளெல்லாம் வேண்டாம். யார் நீங்க? என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. நான் இருக்கனே. யார் நீங்க? தி கிரேட் மீனாட்சி தரசுவாமி, எம்டின்னு கூப்பிடுவாங்க. நோ, போய் புரட்டு. யூ ஆர் எ லயர். இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட வண்டவாளத்தை இழுத்து விட்டுட்டுமா? என்னன்னு? நீங்க ஒரு விதவை, எ ட்ரூ விடோ. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அது என் பேரு. அது எனக்கு தெரியாது. நான் கடவுளை கூப்பிட்டேன். இப்ப தங்க புரியுது. ஒருவேளை நீங்க எங்க அக்காவை பார்த்திருப்பீங்க. அக்காவா? ஆமா, மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க. அவங்கதான் விதவை. 2 பசங்க, இந்திரன் சந்திரன், ஒரு பொண்ணு உமா. அக்கா தங்க 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க. நாங்க ரெட்ட பிறவைகளாச்சு. நீங்களும் ரெட்டையா? ரெட்ட குழந்தைங்க உங்க பரம்பரை வியாதியா? நீங்க ஏமாந்த மாதிரியே தான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க. நாங்க 2 பேரும் ஒரே அச்சு. சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு சோறு போட்டுடுவாங்க எங்க அம்மா. அவளுக்கு விக்கிற எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஜுரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. போதும், மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். இது கூட உங்க பரம்பரை வசனமா? டிரைவர். என்ன ஸ்ரீராம் இது கூட கிளம்பிட்ட? ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும். அதான் உடனே போறேன். ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். என்ன சார் இந்த நேரத்துல? சந்திர வீட்டுக்கு நான் வரதுக்கு நேர காலமே கிடையாது. ஐ அம் ஹிஸ் வெல் விஷர். வணக்கம். அம்மா இங்க ஊருக்கு போலீஸ் போயிருக்காங்க. இருக்காங்க. என்ன ஒருத்தர் ஊருக்குன்றீங்க, ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க? 2 பேரும் கரெக்டா சார்? அது எப்படி? கபால கோயில் போயிருக்காங்க. கபால கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி, உங்க அண்ணங்க என்ன பதிலே காணோம்? உங்க அண்ணங்க இவ சொல்லுவா நான் நினைச்சேன். நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். சரி, நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லெக்சர் கேட்க போயிருக்கான். நான் 1981, நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாய்க்கு. ஏன்னா அவன் 1820. அம்மா அண்ணா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்லை. உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன். டிரைவர், நீ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லா 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 லா. பா 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 பா. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லா 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 லா. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. லா 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 லா. ஹலோ. என்ன சத்தம்? வீட்டுல பூரை தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு சத்தமா? ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ள பூரை பண்ணியே இருக்கு. அதுக்குன்னு இப்படியா? வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி.
இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். சரி. உமா, ஐயோ, இது அம்மா. என் வயித்துல பாலை வாத்தீங்க. எப்ப வந்தீங்க? அதுவா முக்கியம். நீங்க எப்படிமா வந்தீங்க? அடே மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். இப்பதான் குளிச்சேன். ஓஹோ. அம்மா, நீங்க எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டா இருந்தீங்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அம்மா, நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க. அவர் இங்கே இருந்து சந்திரனை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளியே போயிட்டு வரேன். நான் வரேன் மிஸ்டர் ஸ்ரீராம். ராத்திரி வேளையில எங்கப்பா? சினிமா, கல்யாணராமன், கமலஹாசன், டபுள் ரோல். வரேன். சீக்கிரமா வந்து சேரப்பா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம். என்ன இந்த வேளையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். வர வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டியில என் தங்கச்சிய பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரைசாமி. அவ ரொம்ப சோஷியல். எங்க பார்ட்டின்னு அலைவா. சௌக்கியமா இருக்காளா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட் அவங்க. நீங்க வெளுப்புன்னா அவங்க மாநரம். உங்களை விட கொஞ்சம் உயரம், பருமன். கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மள ஏமாத்திருவாங்கம்மா. பாப்பா, பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட்னு? சிம்மையானந்தா என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளம் அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ. அவர் சொன்னார் சார், உலகத்துல ஏமாத்துறவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். யூ கேன் பி a cheat but not a fool. முருகா, இந்த நாட்டுல இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ. நீங்க உட்காருங்கம்மா. ராஜா, நான் வரேன். அப்பா போயாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. சந்திரன், ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சார்? நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரைசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். ஐயோ, அண்ணா, இங்க வாங்க. ஐயோ,